இடியாப்பம் நம்ம செய்யலாம் வீட்டில், இல்லைன்னா வெளியே வாங்கிக்கலாம். அது வாங்கி நல்லா உதிரியாக பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நீங்கள் அப்படியே ரெடியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடியாப்பம் இது பொடி இப்படி அதை வந்து இதில் போட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல இப்படி கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா சூப்பராக இது இடியாப்பம் உப்புமான்னு வச்சுக்கோம். சேவை உப்புமா இது ரொம்ப நல்லா. இடியாப்பத்துக்கு நம்ம குழம்பு கிழம்பெல்லாம் குருமா இருக்கணும், இல்லை தேங்காய் பால்லாம் அரைக்கணும். அதுக்கு பதில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு உப்புமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், காரம்லாம் இருக்கிறதுனால அது இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இடியாப்பம் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் செய்யலாம். இடியாப்பம் உங்களால் செய்ய முடியும்னா வாங்கிட்டு அதையும் இதே மாதிரி தாளித்து கொட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக. லெமன் ஜூஸ் கடைசியில் தான் ஊற்றணும். அடுப்பு நிறுத்தின பிறகு இப்படி ஊற்றிடணும். அதுதான் இது இப்படி நல்லா ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது இடியாப்பம் சேவை.